உங்களோட ஏவியேஷன் ஜேர்னியை கரெக்டான வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஒரு 7 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, நாட் ரிசர்ச்சிங் அபவுட் தி ஏவியேஷன் ஃபீல்ட் ப்ராப்பர்லி. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏவியேஷனில் இருக்க ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்ஷன்ஸ் பற்றி தெரியாமலேயே வெறும் கேப்டன் அண்ட் கேபின் க்ரூ மட்டும்தான் ஏவியேஷன் நினச்சி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிச்சயமாக கிடையாது. டேக் யூர் டைம் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் ஏவியேஷன். நிறைய இருக்கு. ஏர்போர்ட் ஆப்ரேஷன், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏடிசி, கிரவுண்ட் ஹேண்ட்லிங், ஏவியேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வேணும்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2, சூஸிங் தி கோர்சஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் அவுட்கம். ஏகப்பட்ட பீப்புள் அவங்க சூஸ் பண்ற கோர்ஸ் என்ன ஜாப்க்கு லீட் பண்ணணும்னே தெரியாம ஒரு ஜாப் அலைன்மெண்ட்டே இல்லாம கோர்சஸ் சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கோர்ஸ் வச்சு நீங்கள் எந்த ஜாப் ரோல் சூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு என்ன விதமான சர்டிஃபிகேட் ஒரு லைசன்ஸ் கொடுக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு அப்புறம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. நம்பர் 3, இக்னோரிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. ஏவியேஷன் வந்துட்டாலே நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லையும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி மறந்தே போயிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆல் ஏவியேஷன் ஃபீல்ட்ஸ் ரெக்வயர் கம்யூனிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் 4, நாட் பிளானிங் ஃபினான்ஷியலி. ஒரு சில ஏவியேஷன் கோர்சஸ் லைக் பைலட், இன்ஜினியரிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட ஃபுல் காஸ்ட் பற்றி தெரியாமலேயே இந்த மாதிரி கோர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணிட்டு பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை ரியலிஸ்டிக்காக பிளான் பண்ணணும். அப்படி இல்லைனா ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு முன்னாடியே ப்ரீ அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். நம்பர் 5, ஓவர் லுக்கிங் பேசிக் என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிற கோர்ஸ்க்கு அவங்க எலிஜிபிளான்னு தெரியாமலேயே என்ரோல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஈச் கெரியர் பாத் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேபின் க்ரூக்கு ஹைட் மஸ்ட்டு, இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் அண்ட் சயின்சஸ் மஸ்ட்டு, ஃபார் ஏடிசிக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற கோர்ஸ்க்கு நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெடியான ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் சக்சீட்.